நம்ம ஒவ்வொரு பிள்ளைங்களும் காணுகிற கனவை பார்த்தா நம்மளுக்கே பயமா இருக்கு. நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட இல்ல எப்படி உன் கல்யாணம் நடக்கணும்னு சொன்னா என்ன செய்யறாங்க? வருங்கால கணவன் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கணும். 365 நாள் கட்டுறதுக்கு 365 புடவை பீரோல இருக்கணும். பெரிய பங்களா வீடு வேணும். மிகப்பெரிய கார் வச்சிருக்கிற கணவன் தான் எனக்கு வேணும். அதுவும் இந்தியாவே எனக்கு தேவையில்லை, அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய மாப்பிள்ளை தான் வேணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பிடிக்காது, கவர்மெண்ட் பஸ்ல போறது பிடிக்காது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறது பிடிக்காது. ஆனா கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிள்ளனா ரொம்ப பிடிக்கும். அமெரிக்கால வேலை பார்க்கணும், இல்ல லண்டன்ல இருந்து வேலை பார்க்கணும், இல்லைன்னா பெருநகரம், நம்ம என்ன சேட்டை செஞ்சாலும் ஊருக்கே தெரியாத அளவுக்கான ஒரு அற்புதமான இடம். எங்க அப்பா எனக்கு 500 பவுன் போடணும். இப்படித்தான் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் கனவும் கற்பனையுமாக யதார்த்தத்தை விட்டு வெகு தூரம் தள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க அப்பாவுக்கு ஒரு கவிதை எழுதுறா. அப்பா, உன் ஆடுகளை விற்றுத்தான் நீ என்னை பார்க்க வர முடியும் என்கின்ற தூரத்தில் என்னை கட்டி வைக்காதே. காடுகள், ஆறுகள், மலைகள் இல்லாத ஊரில் என் திருமணத்தை தயவு செய்து வைக்காதே. எண்ணங்களை விட வேகமாக கார்கள் பறக்கும் இடத்தில், உயர்ந்த கட்டடங்களும் பெரிய கடைகளும் உள்ள இடத்தில் தயவு செய்து வேண்டவே வேண்டாம். கோழி கூவி பொழுது புலராத, முற்றம் இல்லாத வீட்டில், கொல்லைப்புறத்திலிருந்து சூரியன் மறைவதை பார்க்க முடியாத வீட்டில் தயவு செய்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதே. நீ எனக்கு திருமணம் செய்ய வேண்டுமென்றால் நீ காலையில் வந்து சாயந்தர நேரத்தில் நடந்தே திரும்பக்கூடிய இடத்தில் திருமணம் செய்து வை. இங்கே நான் ஆற்றங்கரையில் அழுதால் அக்கறையில் உன் காதில் பட்டு உடனே நீ ஓடி வர வேண்டிய தூரத்தில் எனக்கு திருமணம் செய்து வை. ஆத்தங்கரையில் உட்காந்து இந்த மக அழுதா அக்கறையில் இருக்கிற அப்பாவுக்கு கேட்கணும், ஐயோ என் பிள்ளைக்கு என்னமோ ஏதோன்னு அவர் ஓடி வந்து மகளை பார்க்கக்கூடிய தூரத்தில் இந்த திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று ஒரு பழங்குடி இனத்தின் பெண் தன் தகப்பனிடம் கேட்கிறாள் என்றால் அவள் திருமணத்திற்கு மட்டும் வாழ்க்கையை தேடவில்லை, எங்கே சென்றாலும் தன் தகப்பனை பிரியாத இடத்தில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு காலத்தில் நம் பெண் பிள்ளைகளுக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஆசைப்படுறத பார்த்தா இனிமே இவங்க மூஞ்சில முழிக்கவே கூடாது. 24 வருஷம் இவங்க கிட்ட வாழ்ந்ததே போதும். இன்னைக்கு நாங்கள் நிறைய வெளிநாடுகளுக்கு செல்லுகிறோம். அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, பெரிய வீடு கட்டியிருக்கிறாங்க, பெரிய கார் வச்சிருக்கிறாங்க, நிறைய பணம் இருக்கிறது, நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அழுதால் ஓடி வந்து கண்ணீர் துடைக்கக்கூடிய, சிரித்தால் பக்கத்தில் நின்று மகிழக்கூடிய, ஒரு துயரம் என்றால் தோளில் சாய்த்து அழக்கூடிய தூரத்தில், சொந்த பந்தமே இல்லாத தூர தேசத்தில் நம் வீட்டு பிள்ளைகள் வாழ ஆசைப்படுகிறார்கள் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.